ஹாய்! இன்னைக்கு நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ்ல விட்டு, விட்டுட்டு, விட்டு விட்டு இதெல்லாம் வச்சு வர சென்டென்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாப்போமா? என்கிட்ட மனசு விட்டு பேசு. இத எப்படி சொல்லலாம்னா, டாக் டு மீ ஃப்ரீலி. டாக் டு மீ ஃப்ரீலி. இதே இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா சொல்லணும்னா, கம் ஆன் டாக் ஃப்ரம் யர் ஹார்ட். கம் ஆன் டாக் ஃப்ரம் யர் ஹார்ட். சிலர் வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நமக்கு தொடர்பு விட்டுரும். அந்த மாதிரி அவங்க கிட்ட எனக்கு தொடர்பு விட்டுருச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாமா? ஐ ஹவ் லாஸ்ட் டச் வித் தெம். ஐ ஹவ் லாஸ்ட் டச் வித் தெம். சிலர்கிட்ட உள்ள தொடர்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால நம்ம விட்டுறோம். ஆனா அதே இது நம்மளாவே சிலருடைய தொடர்பை விட்டுடுறோம். அவர்களுடைய தொடர்பை விட்டுவிட்டேன், அதாவது நம்மளாவே வேணும்னே அதை கட் பண்ணி விட்டுறோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாமா? ஐ ஹாவ் கட் டைஸ் வித் தெம். ஐ ஹாவ் கட் டைஸ் வித் தெம். நான் காஃபி குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் given up the habit of drinking coffee. ஐ ஹாவ் given up the habit of drinking coffee. அவனுக்கு பயம் விட்டு போச்சு. He is no longer scared. He is no longer scared. அவனை விட்டு வைக்காத. Don't spare him. Don't spare him. கொஞ்சம் அவனை விட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லுவோமா? Give him some space. Give him some space. பிடிவாதத்தை விட்டுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம். Stop being stubborn and come out. Stop being stubborn and come out. இதையே நம்ம ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்னா, relax. Stop being stubborn and come out. Relax. Stop being stubborn and come out. பார்த்து பேசு, வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்லலாமா? Watch your words. Don't cross the limit. Watch your words. Don't cross the limit. இது நம்ம கேஷுவலாக சொல்கிறது. இதே இது இன்னும் கொஞ்சம் வார்னிங்காக கோபத்தோடு பேசணும்னா எப்படி சொல்லலாமா? பி கேர்ஃபுல் வித் யர் வேர்ட்ஸ். பி கேர்ஃபுல் வித் யர் வேர்ட்ஸ். இதையே கொஞ்சம் பொலைட்டாக பார்த்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்லலாமா? ப்ளீஸ் ஸ்பீக் கேர்ஃபுல்லி. சூஸ் யர் வேர்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்பீக் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் யர் வேர்ட்ஸ். பேனா விட்டு விட்டு எழுதுது. The pen writes on and off. The pen writes on and off. எனக்கு கால் விட்டு விட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை I have pain in my leg on and off. I have pain in my leg on and off இப்படியும் சொல்லலாம். Otherwise, I have intermittent pain in my leg. I have intermittent pain in my leg இப்படியும் சொல்லலாம். என்ன வியூஸ், இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே விட்டு விட்டு யூஸ் பண்ணாமல் கண்டினியூஸாகவே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.